உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். தொழிலதிபர் அதானி முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கவும் இல்லை, அந்த தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடப்படவும் இல்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கமளித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன, விவரிங்க. அதானி நிறுவனத்திடமிருந்து ஒரு யூனிட் சூரிய ஒளி மின்சாரம் 7 ரூபாய் ஒரு பைசாவுக்கு நீண்ட கால அடிப்படையில ஒப்பந்தமிடப்பட்டது 2014ஆம் ஆண்டு அதிமுக அரசு என்பதை சுட்டிக்காட்டி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு திமுக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துல அதானி நிறுவனத்துக்கு எதிரான வழக்கை திறம்பட நடத்துவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. மின்சார வாரியத்துக்கு சாதகமாக, அதாவது 7 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்டதாகவும் 2014ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில 5 ரூபாய் 10 பைசா என்ற அளவுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கப்பட்டதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையில திமுக அரசு குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறிக்கை விட ஆர்வம் இருக்கலாம், ஆனால் அதற்கு அடிப்படை புரிதல் தேவை என்பதையும் சுட்டிக்காட்டி தமிழக அரசு கடந்த 3 ஆண்டு காலமாக மின்சார கொள்முதல் தொடர்பாக எந்த ஒரு தனியார் நிறுவனத்திடமும் ஒப்பந்தம் மேற்கொள்ளவில்லை. அதற்கு மாறாக மத்திய அரசுடன் தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு அதிமுக அரசு நேரடியாக தனியார் நிறுவனத்துடன் சூரிய ஒளி மின்சாரம் 7 ரூபாய் ஒரு பைசா என்ற அளவில் நீண்ட காலம் பெறுவதற்கு ஒப்பந்தம் போட்டதை சுட்டிக்காட்டி திமுக ஆட்சியில மிக குறைந்த அளவுல யூனிட் ரூபாய் 2 ரூபாய் 61 பைசா என்ற அளவுல தான் மத்திய அரசினுடைய கட்டாய விதியின் அடிப்படையில ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் தனியார் நிறுவனத்துடன் அல்ல, மத்திய அரசு நிறுவனத்துடன் தான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எந்த விதமான சந்திப்பையும் மேற்கொள்ளவில்லை. தொழிலதிபர் அதானியை தமிழக முதலமைச்சர் சந்திக்கவே இல்லை. அந்த தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவில்லை, அதிமுக ஆட்சியில தான் ஒப்பந்தம் போடப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி இந்த தொடர்பான வழக்கு என்பது திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.